வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு நடிகர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சூரி, இன்னொன்று வந்து சந்தானம். இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சூரி அண்ட் சந்தானம் இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி ஒரு சில மீம்ஸ், ஒரு சில போஸ்ட்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எதனால் இந்த கம்பேரிஷன், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சூர்யா இருக்கட்டும், சந்தானமாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமெடியன்ஸாக தமிழ் சினிமாக்குள்ளே வந்து பல படங்கள் காமெடியன்ஸாக இவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா சந்தானம் வந்து செம பீக்கில் இருந்தார். அவருடைய காமெடிஸ் எல்லாம் செம்மையாக வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. பல டேரக்டர்ஸ், பல ஹீரோஸ் வந்து சந்தானமுடைய கால் ஷீட்காக வெயிட் பண்ண காலம்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி சூரிக்குன்னு ஒரு டைம் வந்தது. சூரிய வந்து பார்த்தீங்கன்னா பல படங்களில் காமெடியன்ஸாக அவர் தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தார். பயங்கர பிஸியான ஒரு காமெடியனாக ஒரு டைமில் சூரி வந்து இருந்தார். ஸோ சந்தானம், சூரி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் நிறைய பெரிய ஹீரோஸோட இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, காமெடியன்லேருந்து அடுத்து ஹீரோவாகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சந்தானம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அந்த முடிவு எடுத்துட்டாரு. சூரியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் அந்த முடிவு எடுத்தார். சந்தானம் வந்து காமெடியன்லேருந்து ஹீரோவாக மாறும்போது, அதாவது இனிமே சந்தானம் காமெடி ரோல்ஸ் பண்ண போகிறதே கிடையாது, அவர் ஹீரோவாக மட்டும்தான் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வரும்போது எல்லாருடைய ரெஸ்பான்ஸும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சந்தானம் வந்து ஒரு காமெடியனாக அவர் நல்லா தான் நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய காமெடிலாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு எதுக்காக இந்த ட்ராக் மாறுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. சரி, ஹீரோவாக நடித்தாலும் ஒரு பக்கம் ஹீரோவாக நடிச்சுட்டு இன்னொரு பக்கம் காமெடினாவுமே அவர் படங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் இருந்தது. ஆனாலுமே இல்லை, இனிமே சந்தானம் ஹீரோ தான் அப்படிங்கிற முடிவு தெரிய வரும்போது சரி, அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஹீரோவா அவருடைய படங்கள் எப்படி இருக்கு, அந்த படங்களில் காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைமில் ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் வந்து இருந்துச்சு. சூரியை பொறுத்த வரைக்கும் சூரி வந்து காமெடியன்லேருந்து அடுத்த கட்டமாக ஹீரோவாக நடிக்க போறாராம். அதுவும் வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் நடிக்க போறாரு. சீரியஸான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிற நியூஸ் வரும்போது பரவாயில்ல, சூரி வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராக்ல போகிற மாதிரி தான் தெரியுது. அவரை காமெடியனாக இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சீரியஸ் ரோலில் அவர் எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். வெற்றிமாறன் அவர் எப்படி காட்ட போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாங்கிற மாதிரி தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஆரம்பத்தில் சூரிக்கு இருந்துச்சு. சரி, இப்போ இவங்க ரெண்டு பேரை பற்றின ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அமெரிக்காக்கே போயிடு சிவாஜி அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் ஹீரோவாக நடிக்கிறத விட்டுட்டு மறுபடியும் காமெடியனாகவே போயிடுங்க, நாங்கள் அப்படி தான் உங்களை பார்க்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதே சூரிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். சூரி, தயவு செஞ்சு நீங்கள் மறுபடியும் காமெடி பக்கம்லாம் போயிடாதீங்க, இப்போ நீங்கள் போயிட்டு இருக்கிற பாதை சரியான ஒரு பாதையாக இருக்குது, இதே மாதிரியான கதாபாத்திரங்கள் கதையை தேர்ந்தெடுத்து நடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா சந்தானம் வந்து அஸ் அ காமெடியனாக அவருடைய காமெடிஸ் ஹிட் ஆன அளவுக்கு, ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு சூரி அஸ் அ காமெடியனாக இருந்த டைமில் அவருடைய காமெடிஸ் அந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. சூரி நிறைய படங்கள் காமெடியனாக அவர் நடிச்சிருந்தாலும் ஒரு சில படங்கள் மட்டும்தான் அவருடைய காமெடிஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சே தவிர, பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்கும், இல்லை பெருசாக எடுபடாமல் போயிருக்கும். இதை தாண்டி இன்னும் ஒரு சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காமெடிஸ் வந்து பயங்கர இரிட்டேட்டிங் காமெடிஸாகவுமே வந்து அமைஞ்சிருக்கு. அது என்ன படங்கள் அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்பல, முடிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ எல்லாருமே வந்து சூரியை பயங்கரமாக வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. சூரிய வந்து நல்ல நடிகன், நல்லா நடிக்கிறாரு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதே சூரிய ஒரு டைமில் நிறைய பேர் கழுவியும் ஊற்றிருக்காங்க. அவருடைய காமெடிலாம் பார்த்துட்டு என்ன காமெடி பண்ணுறாரு, இவர் காமெடி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே வந்து நிறைய ட்ரால்ஸு, நிறைய ஹேட் கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. யாராச்சும் மொக்க காமெடி பண்ணாங்க அப்படின்னா சூரி காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் அவருடைய காமெடி வந்து ஒரு டைமில் இருந்தது. ஸோ அப்படி நெகட்டிவாக அவர் மேலே இருந்த டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோ ஆனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து பாசிட்டிவாக வந்து இப்போ மாறி இருக்கு. எல்லாருமே வந்து அவரை பாராட்டுறாங்க. ஆனால் சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் அவர் காமெடியாக இருந்த டைமில் அவர் மேலே பாசிட்டிவாக இருந்த டாக்ஸ் எல்லாமே அவர் ஹீரோ ஆகி படங்கள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இப்போ கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக தான் மாறி இருக்கு. சந்தானம் வந்து காமெடியனாக அவர் பண்ண காமெடிஸில் ஒரு 10% கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவாக நடித்த படங்களில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. சூரியோடைய ப்ளஸ் தான் சந்தானமுடைய மைனஸ். சூரியோடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரி காமெடியன்லேருந்து ஹீரோவாக மாறுறதுக்கு முன்னாடி அவர் காமெடியாக நடித்த படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அவருடைய காமெடிஸ்லாம் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஹீரோவாக மாறும்போது நான் ஹீரோவாகவும் காமெடி படங்கள் தான் நடிக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவு எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியரில் தான் போய் முடிஞ்சிருக்கும். பட் அப்படி இல்லாமல் நம்ம சீரியஸ் ரோல்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவர் எடுத்த முடிவு தான் சரியான ஒரு முடிவு. அதனால தான் இப்போ பேக் டு பேக் அவருக்கு வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது. சீரியஸான ரோல் எடுத்து நடிக்கலாம், கதையின் நாயகனாக மாறலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்ததை தாண்டி அவர் எந்தெந்த டேரக்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. வெற்றிமாறனோட விடுதலை பார்ட் 1, விடுதலை பார்ட் 2, அதுக்கப்புறமா வெற்றிமாறனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த துரை செந்தில்குமார் அவருடைய இயக்கத்தில் இப்போ கருடன் படம் நடித்து தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூழாங்கல் படத்தோடைய டைரக்டர் PS வினோத்ராஜ் அவருடைய இயக்கத்தில் கொட்டுக்காளி படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. கொட்டுக்காளி படத்துக்காக அந்த படத்தில் அவருடைய வாய்ஸை டேமேஜ் பண்ணி சூரி வந்து நடிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருக்காரு.
கொட்டுக்காளிக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் ராமோடைய இயக்கத்தில் 7 கடல் 7 மலை அந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டேரக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டே வராரு. பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு படமாக தனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் கதையை சூஸ் பண்ணி அவர் நடிச்சிட்டு வராரு. ஸோ இதுதான் சூரியோடைய ப்ளஸ். சந்தானமுடைய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் ஹீரோவானதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வதன்னு ஏகப்பட்ட படங்கள் அவர் நடித்து தள்ளிட்டாரு. இது வரைக்கும் அவர் நடித்த படங்களில் விரல் விட்டு என்ற அளவுக்கு ஒரு சில படங்கள் தான் காமெடி ஒர்க் அவுட் ஆகி ஹிட்டாக மாறி இருக்கே தவிர மீதி எல்லா படங்களுமே சுமார் ஃப்ளாப் கேட்டகரி தான். சரி ப்ரோ, இப்போ என்ன சொல்ல வரீங்க? சந்தானமும் சூரி மாதிரியே காமெடியெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு சீரியஸான ரோல்ஸ் எடுத்து நடிக்கணும்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சந்தானம் வந்து காமெடி மூவிஸே வந்து பண்ணலாம். ஆனால் சூரி எப்படி நல்ல டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறாரோ அதே மாதிரி சந்தானமும் நல்ல ரைட்டர்ஸ் நல்ல டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும். ஒரு படத்துக்கு ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எந்த படமாக இருந்தாலுமே சரி, ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படமும் நல்ல தரமான ஒரு படமாக தான் அமையும். அதே மாதிரி தான் காமெடியை பொறுத்த வரைக்கும். இந்த நடிகரை உள்ளே கொண்டு வந்தால் காமெடி ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நடிகர்களை உள்ளே கொண்டு வரத்துக்கு முன்னாடி காமெடி அப்படிங்கிறது ரைட்டிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காமெடியை வந்து எழுதணும், காமெடி சீன்ஸ் எழுதணும், அதுக்கேற்ற மாதிரி கதையை உருவாக்கணும், அதுக்குள்ள கதாபாத்திரங்களை கொண்டு வந்து அந்த கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற நடிகர்களை தான் செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா கிரேசி மோகன் எடுத்துக்கோங்க. சூப்பரான ஒரு ரைட்டர். அவர் ஒர்க் பண்ண படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மைக்கேல் மதன காமராஜனாக இருக்கட்டும், அவ்வை சண்முகி, காதலா காதலா, பஞ்சதந்திரம், அபூர்வ சகோதரர்கள், பம்மல் கே சம்பந்தம், வசூல் ராஜா MBBS அப்படின்னு சொல்லி பல படங்களுக்கு வந்து அவர் ஸ்க்ரீன் பிளே ரைட்டராகவும் டயலாக் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவர் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய படங்களில் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அவர் ஒர்க் பண்ண படங்களில் காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது த்ரூ அவுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காமெடி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். படத்தோடைய ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்குமே காமெடி அப்படிங்கிறது இருக்கும். இப்போவுமே நீங்கள் கிரேசி மோகனுடைய படங்கள் எல்லாத்தையுமே ரீவிசிட் பண்ணிங்கன்னா எல்லா காமெடிஸுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பயங்கர என்ஜாயபிளாக வந்து இருக்கும். அவருடைய படங்களில் காமெடிஸ் அப்படிங்கிறது பேக் டு பேக் அவர் கொண்டு வந்துட்டே இருப்பார். பெரிய கேப்பே வந்து இருக்காது. ஒரு காமெடி வரும், வித்தின் செகண்ட்ஸில் அடுத்த காமெடி வரும். ஸோ அந்த மாதிரி அடுக்கடுக்காக அடுத்தடுத்த காமெடிஸை வந்து கொண்டு வந்துட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரியான சூப்பரான ஒரு ரைட்டர் தான் வந்து கிரேசி மோகன். ஸோ இந்த மாதிரி நல்ல தரமான ரைட்டர்ஸ் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக காமெடிஸ் அப்படிங்கிறத நம்மளால் ஸ்ட்ராங்காகவே கொண்டு வர முடியும். காமெடி மட்டும் கிடையாது, நல்ல ரைட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா காமெடியை தாண்டி பல எமோஷன்ஸை ஸ்ட்ராங்காக வந்து படத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். நல்ல வித்தியாசமான கதை திரைக்கதையை வந்து உருவாக்க முடியும். ஸோ சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமில் அவருடைய காமெடி மூலிமா எல்லாரையுமே வந்து சிரிக்க வச்சவர். கண்டிப்பாக இப்போவுமே அவரால் நல்ல தரமான காமெடி படங்களை வந்து கொடுக்க முடியும். அதுக்கு அவர் நல்ல டீமை செலக்ட் பண்ணி நல்ல ரைட்டர் அண்ட் டேரக்டரோட ஒர்க் பண்ணணும். பொறுமையாக நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அவர் ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணார்னா கண்டிப்பாக நல்ல தரமான காமெடி படங்களே சந்தானம் கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுதான் எல்லாருடைய ஆசையுமே. ஸோ கண்டிப்பாக அதை அவர் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணாதான் அவருக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. இந்த பக்கம் சூரி பக்கம் வந்தோம் அப்படின்னா சூரி வந்து இப்போ சரியான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. இதிலிருந்து மிஸ் ஆகாமல் டீவியேட் ஆகாமல் இதே மாதிரி நல்ல நல்ல கதைகள் நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து அவர் நடிச்சிட்டு போனார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹீரோவாகவே அவருக்கான ஒரு இடத்த தமிழ் சினிமாவில் வந்து அவர் பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கருடன் படமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சசிகுமாரை விட சூரிக்கு சம்பளம் அதிகம். ஸோ அந்தளவுக்கு அவர் முன்னேறி இருக்காரு. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல கதைகள் கொடுக்கறது மூலிமா இன்னும் அவர் முன்னேறுவார். ஸோ சூரி அண்ட் சந்தானம் இவங்க ரெண்டு பேரை பற்றி இந்த கம்பேரிசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.